போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்களான மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன் வணக்கம். தற்போது ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை கைது செய்துள்ளனர். ஜாஃபர் சாதிக்கை கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் நடத்திய விசாரணையில கடந்த 3 ஆண்டுகளாக 45 முறை 2000 கோடி ரூபாய் அளவில் போதைப் பொருள் கடத்தியதாகவும் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக போதைப் பொருள் சப்ளையில் ஈடுபட்டு அதில் சம்பாதித்த பணத்தை திரைப்படம், ஓட்டல் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்திருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த நிலையில தற்போது கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவரது நெட்வொர்க், இந்த போதைப் பொருள் நெட்வொர்க் குறித்து தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் கடத்திய குடோனி சம்பந்தப்பட்ட இடத்திலும் நேரில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இவருக்கு உறுதுணையாக செயல்பட்டது அவரது சகோதரர்களான சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சலீம் ஏற்கனவே விசிகா பொறுப்பில் நிர்வாகியாக இருந்த நிலையில அவர் இந்த வழக்கில் தொடர்புடையதாக தெரிய வந்ததால் அவரை விசிகாவில் இருந்து அடிப்படை உறுப்பினரில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்த நிலையில தற்போது தலைமறைவாக இருந்து வரும் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்களான மைதீன் மற்றும் சலீம் ஆகியோருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வழங்கியுள்ளது. குறிப்பாக டெல்லியில கைது செய்யப்பட்ட முன்னதாக 50 கிலோ சூடோபெட்ரினுடன் கைது செய்யப்பட்ட 3 நபர்களிடம் இவரது சகோதரர்கள் தொடர்பில் இருந்ததையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதன் அடிப்படையிலே இந்த லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக இந்த வெளிநாட்டு நெட்வொர்க் தொடர்பாக முறையான சம்பந்த விஷயங்களை மட்டுமே ஜாஃபர் சாதிக் கண்காணித்து வந்ததும் இந்த கார்கோ மூலமாக வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவது தொடர்பான அந்த ரூட் விவரங்களை இந்த சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் கவனித்து வந்திருப்பதையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதன் அடிப்படையில் தற்போது தொடர்ச்சியாக ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ள நிலை இவர்கள் இருவரும் தலைமறைவாக இருந்து வருவதால் இவர்களுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இவர்கள் மற்ற நாடுகளுக்கு தப்பித்து செல்லாத வண்ணம் விமான நிலையம் உட்பட பல்வேறு நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளதால் இவர் அங்கு சென்றால் பிடிபடுவார் என்பதற்காக இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.